ஹாய் வியூவர்ஸ், ஓம் சக்தி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வந்துட்டு சமமா எடுத்துட்டு பால்ல வேக வைக்க போறேன். சரியா? இதோட சேர்ந்து ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ முந்திரி இல்லை, அதனால நான் போடல. நீங்க முந்திரி வேணும், பிஸ்தா வேணும், என்ன நட்ஸ் வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். நாங்க மேற்பருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுல அம்மாவுக்கு பிரசாதம் பண்றதுக்காக இதை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஸ்வீட் பொங்கல், அப்புறம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி உகந்த பிரசாதம் வந்து உப்பில்லாத அரிசி பச்சரிசியில பண்ண பொங்கல் தான். சரிங்களா? உப்பில்லாத பச்சரிசியில பண்ண பொங்கல் தான் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு உகந்த பிரசாதம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பிரசாதம் பண்ணுவாங்க. சில கோயிலுக்கு புளிசாதம் பண்ணுவாங்க, சில கோயிலுக்கு வந்து பொங்கல் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி இது வந்து ஆதிபராசக்தி நம்ம ஆன்மீக குரு அருள்திரு மங்களடிகளார் மூலமா அருள்வாக்குல சொன்ன பிரசாதம் முறை வந்து இது. ஸோ அதுக்கு வந்து நான் அதுக்கான பாத்திரம், ஸ்பூன் எல்லாமே வேற எதுக்கும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். பிரசாதம் பண்றதுக்கு எப்பவுமே தனி பிளேட், தனி இது என்னோடது நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ தேவையான பொருட்கள் திராட்சை, வெல்லம், ஏலக்காய், நீங்க முந்திரி பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் வந்துட்டு பால்ல வேக வைக்கிறேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா குழைஞ்ச பிறகு வெள்ளத்தையும் போட்டு வேக வச்சுட்டு நெய்யில போட்டு இது எல்லாத்தையும் தாளிச்சு அதுல போட போறேன். சரிங்களா? ஸோ நான் குக்கரை வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு ரெடி ஆனதும் பார்க்கலாம். சரிங்களா? ஹாய் வியூவர்ஸ். ஸோ வந்து அந்த சின்ன குக்கர்ல நான் வச்சேன் இல்லைங்களா, பருப்பு பாலோட சேர்த்த ரைஸ் எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டேன். 2 விசில் தான் விட்டேன் நான். ஏன்னா சிம்ல வச்சு வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு, ஏன்னா பால்ல வேக வைக்கிறதால. அது 2 விசிலுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இந்த பாத்திரத்துல வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதுல வெல்லம் சேர்த்துட வேண்டியதான். இதுக்கு இடையில நான் வந்து ஏலக்காயும் திராட்சையும் வந்து நெய்யில வறுத்து ரெடியா எடுத்து வச்சுட்டேன். அம்மாவுக்கான வெண்பொங்கல் வந்து அம்மாவுக்கான பிரசாதம் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது அம்மாவுக்கு வைக்கிற பிரசாதம் வந்து எப்படின்னா, அந்த பிரசாதம் வச்ச பிறகு அதே பாத்திரத்துல தான் கொண்டு போய் வைக்கணும். அந்த பிரசாதம் மட்டும் வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய் வேற புது பாத்திரமோ அப்படி எல்லாம் வைக்க கூடாது. எதுல சமைக்கிறோமோ அதுலதான் வைக்கணும். இது அதுக்குன்னே வச்சிருக்கிற பாத்திரம் நானு. சோ அப்படியே கொண்டு போய் தான் நான் வைப்பேன். இப்போ இதுக்கிடையில நான் உங்களுக்கு கொஞ்சம் ரசம் வச்சு காட்டலான்னு பாக்குறேன். ஐ திங்க் மிடில் ஈஸ்ட் பீப்புள் யூ டோன்ட் நோ அபவுட் ஹவு யூ மேக் லைக் soup, kind of soup, using little bit tamarind. We take tamarind juice, then a little bit pepper, whole pepper, and cumin seed, garlic, then curry leaves, coriander leaves. Then we use only one green chili. Okay, so now I'm going to grind this cumin seed and whole pepper. Then I add this curry leaves and garlic, coriander leaves, everything I grind it because it's good for health. When you put curry leaves, the kids, they will take it out separately, right? They will throw, they don't eat. So always I grind with whole pepper and cumin seed, garlic, everything. It's good for health. So I will show you how I'm going to make rasam. Okay. So I took a little bit tamarind juice. This water actually I washed rice and moong dal, right? So after I washed 4 or 5 times, the 6th time I took that water. I don't throw that water. In that water I soaked little bit tamarind. Little bit is enough because I'm adding tomatoes. Only 1 tomato I'm adding, so little bit tamarind is enough. Okay. So in meantime, so sweet pongal almost ready. So the ingredient for the sweet pongal is I added rice and moong dal equally with milk. It's boiled, almost done. So already I fried these items. What is this? Elachi, cardamom, and dry grapes. Okay. So now I'm going to add, instead of white sugar, I'm adding this gang. Okay.
Okay, now I grounded curry leaves, 1 green chili, whole pepper little bit, then cumin seed, season this one. So I added some oil. Now I'm going to add with the oil. I'm going to seasoning with this mustard seeds and little bit more of that. Okay. ஸோ இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேங்க. Spoon. At the end, we need to add turmeric powder, little bit turmeric powder. Okay, already I added salt. Okay, now I added little bit turmeric powder. So the finally we can add a little bit coriander leaves. So almost the sweet pongal is ready now. See this. Okay, sweet pongal is ready. So this rasam also we need to boil it. Then we can switch off the stove. Okay, you can take it out. It takes 10 to 15 minutes to boil. So I want to tell you again the ingredients to make soup. A little bit tamarind juice, whole pepper, cumin seed, turmeric powder, garlic, then 1 green chili, coriander leaves and curry leaves. Based on your requirement, you can increase or decrease the ingredients. Okay. Okay viewers, now sweet pongal is ready, so I switched off the stove. Rasam also ready, it's boiling properly. See, nice smell. But our Indian dish, it's very famous in our Indian dish. We call it rasam, so you can call it as soup. This one, it's when you eat, you will get good digestion. See, rasam is ready. So sakra pongal is ready. இதான் எங்களுடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால அலங்காரம் எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் விளக்கி பிரசாதம் எல்லாம் வச்சாச்சு. இப்போ நான் வந்து வழிபாடு ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன். ஸோ வில் see you in the next episode. Okay. Okay viewers, thanks for watching. ஐ திங்க் இது ரசம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். சாப்பாடு சாப்பிட்றது எல்லாம் கொஞ்சம் கோல்டு காஃப் வாமிட்டிங்லாம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து க்ரீன் சில்லி போட வேண்டியதில்லை குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா.
நீங்க வந்து ஹோல் பிளாக் பெப்பரும் cumin சீட் கறி லீவ்ஸ் நான் என்னெல்லாம் சொன்னனோ இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணி நீங்க ரசமா வச்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நல்ல எஃபெக்ட் இருக்கும். பொதுவாகவே நான் இருந்த இடத்துல எல்லாம் என் கையால ரசம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சில பேர் ஃபீவர் இருந்ததுன்னா நேரா என்னோட வீட்டுக்கு வந்துட்டு மேடம் ரசம் வச்சு கொடுங்க ஃபீவர்னு சொல்லி சாப்பிட்டு வாங்கி போவாங்க, சரியாயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. சி பாய்.